அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னா, நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக நான் தேடி இருந்த அந்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு தண்ணி, உப்பு கரை, காவி கரை இதெல்லாம் பாத்ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்டில் படிஞ்சிருக்கோம். அது என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவுனாலும், சோப் போட்டு தேய்ச்சாலும் சரி, இல்லை பாத்திரம் கழுவுற லிக்யூடு போட்டு தேய்ச்சாலும், எந்த கெமிக்கல் போட்டு தேய்ச்சாலுமே அவ்வளோ சீக்கிரம் விடாது. நானுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் இந்த வாளியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் சுத்தம் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள் இந்த வாளி எவ்வளோ க்ளீனாக புதுசாக ஆகிடுதுன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ ஈஸியாக நம்ம எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு, அதுவும் வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த பொருளை வச்சு இவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக க்ளீனாக நமக்கு செய்ய முடியுமா அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து மேலே ஃபுல்லாக தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பேங்க. அப்படி வீடியோவில் ஆரம்பத்திலே கெஸ் பண்ணியிருந்தாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாளி ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கரை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். என்ன தான் நம்ம தேய்ச்சி கழுவி சுத்தமாக க்ளீனாக வச்சுருந்தாலுமே நம்ம தண்ணி படுற அந்த செவுறு கொண்டு டேப்பு, பைப்பு, பக்கெட்டு, மக்கு எதுவாக இருந்தாலுமே உப்பு கரை படிஞ்சு நம்ம என்ன தான் போட்டு தேய்ச்சாலும் போகாது. ஸோ இப்போ நான் இந்த பொருளை வச்சு இந்த வாளியை க்ளீன் பண்ணதில் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக இந்த பக்கெட்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அதை அப்படியே நாங்கள் ஒதுக்கிட்டு புதுசாக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 பக்கெட்டு நான் ஒதுக்கிட்டேன். அதை வேஸ்ட்டு பொருள் போட்டு வச்சுருக்காங்க எங்கள் ஹஸ்பண்ட். ஸோ வீடியோ கடைசியில் உங்களுக்கு அதை நான் காமிக்கிற பாருங்கள். அந்த பக்கெட்டை இப்போ இந்த வாளி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, இதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். மிராக்கல் ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்பவே முடியல என்னால். ஸோ எதுக்குமே அசையாத அந்த உப்பு கரை இந்த பொருள்லாம் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வளக்கி இப்போ நான் யூஸ் பண்ண மறுபடியும் ரீயூஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ இது என்னங்கிறத சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தினமும் காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கிற இட்லி மாவு தான். இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கும், எல்லா வீட்லேயுமே ரெகுலராக. ஸோ அது புளிச்சு போயிருந்தாலும் சரி, அல்லது வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு நம்மளுடைய உப்பு கரை படிஞ்ச இந்த பொருளை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாவை எடுத்து நம்ம வாளி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு, நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சாலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பால் பாத்திரம்லாம் எப்படி வளர்க்குவோமோ அந்த மாதிரி தான் உப்பு கரை உள்ள அந்த இடத்துலலாம் நல்லா கம்பியை வச்சு தேய்ச்சி கொடுத்துட்டிங்கனாக்கா சூப்பராக க்ளீன் ஆகி புது வாளி மாதிரி பலன்னு மின்ன ஆரம்பிச்சிடும். நீங்களே பாருங்கள், கழுவுனதுக்கப்புறம் உள்ள வெளியே அடிப்பாகம் எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சி கொடுங்க. இது ஒரு சவாலாகவே இருக்கும் உப்பு தண்ணியில் வாழ்கிறவங்களுக்கு. ரொம்ப நாளாக எனக்கு என்ன செய்யணுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இந்த வீடியோ எனக்கு எப்படி சந்தோஷமாக இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம சேனலில் பலனுள்ள வீடியோ நிறைய வர இருக்கிறது. ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் வெளியிலலாம் நல்லா தேய்ச்சி கொடுக்குறேன். ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இப்போ கழுவி பார்ப்போம் பாருங்கள். கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த வாளி, இப்போ எப்படி பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ஒரு பொருளை வச்சு நம்ம இவ்வளோ அழகாக உப்பு தண்ணி கரையை நீக்க முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரியே இன்னொரு வாளியும் உப்பு கரை பிடிச்சிருந்துச்சு. பக்கெட்டு இந்த மக்கு எல்லாமே அதையுமே நான் தேய்ச்சி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். புதுசாக பளபளன்னு நின்றுது. நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இடையில, அதுதான் பழைய அன்னக்கூடை. ஸோ இப்படி தான் நான் வேஸ்டேஜ் போட வச்சுட்டேன். இப்போ அதையுமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப படிஞ்சு போயிடுச்சு உப்பு கரை பாருங்கள். இந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கிற அந்த கரை இந்த ஒரு பொருளை வச்சியே நான் எந்த சோப்புமே போடலை. இட்லி மாவை வச்சு சூப்பராக புது கூடையாக கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.